நரகவாசி ஆயிடுவான். நரகவாசி திடீர்னு அல்லாவை பத்தி தெரியாம இருப்பான். அல்லானா யாருன்னா அதை திடீர்னு படிச்சு திடீர்னு அல்லாஹ் அவனுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து ஒரு வழியை காட்டிட்டான்னு வச்சுக்கிறீங்களா, ஒரு சின்ன இதுதானே இறை நம்பிக்கை. அப்படி ஒரு சின்ன ஒரு வித்தியாசத்துல எத்தனையோ திரைத்துறையை சேர்ந்தவர்கள், நடிகர்கள், அரசியல்வாதிகள், பல பல ஃபேமஸா இருக்கக்கூடியவர் சொல்றான். அது போக நிறைய மக்கள் மாறுறாங்க, அது முக்கியம் இல்லை. ஒரு பிரபலியமா இருக்கக்கூடியவர்கள்னா சின்ன ஒரு வசனத்தை படிச்சுட்டு மொத்தமா தியாகம் பண்ண போறாங்க. எப்படி மாறுறாங்க? மாறிடுவாங்க. அல்லாஹ் அவங்க பாவத்தையும் மன்னிச்சிருவான். மாறி சொர்க்கத்துக்கு முற்பட்டு கண்ணீரெல்லாம் வடிக்கிறாங்க, தப்பி சேர்ந்துட்டேன்லாம் அப்படியெல்லாம் சொல்ற அளவுக்கு இருக்குன்னா அப்படிதான். விதி யாருன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு நம்மளே ஆச்சரியப்படுவோம். நரகத்துல நின்னாங்க இவங்க சொர்க்கம் கிடைக்கும். ஏன்னா அவன் அதை தெரியாம இருந்திருப்பான். தெரிஞ்சவன அவன் போய் 70,000 விழுந்துருவான். 70,000 எத்தனை பேர் வெளியே வராங்கிறத நமக்கு அறிய மாட்டோம். இந்த நபிமொழியிலேருந்து இந்த சட்டத்தை எடுத்துக்கலாம். யாரு எப்ப வேணாலும் என்ன செய்யலாம், அந்த ஹிதாயத்து. அதனாலதான் அல்லாஹ் என்ன மாதிரி சொல்லுகிறான் என்றால், நேரு வழி பெற்ற பின் நீங்கள் உறுதியை கேட்கணும். வசப்பித், அதுல நீங்க உறுதியாக இருக்கிறதுக்கு பிரார்த்தனை செய்யும். பின் வழி தவறி பெறக்கூடாது. நேரு வழி கிடைச்சிட்டு உறுதி வேணும்ல, அதில் உறுதியாக நிற்கிறதுக்கு ஹப்லனா வசப்பித், அதில் நீங்கள் உறுதியாக இருப்பதற்கு, நேரு வழி கிடைத்ததற்கு பிறகு நான் தவறி போகாமல் இருப்பதற்கு அல்லாஹ்வை நீ அருள் புரின்னு சொல்லி அந்த பிரார்த்தனையை நம்ம கேட்கணும். ஆலய இம்ரான்ல அல்லாஹ் நமக்கு கற்றுத்தரோம். அதையும் என்ன செய்யணும், கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். அடுத்து பாருங்க, ஒரு சின்ன மூடப்பழக்கம், சின்ன மூடப்பழக்கத்தை செய்தா கூட நீ என்னை சார்ந்தவன் இல்லைன்ட்டாங்க. அப்ப சிகிரு, கந்திஷ்டி, இணை வைப்புலாம் கொடூரம், கன்ஃபார்ம் நரகம் தான். அதுல மௌத்தாயிட்டான். இது சின்ன, அதை கம்பேர் பண்ணா இது சின்னது. புகாரில வர்றதுதான் 1294. லைச மின்னா, முதல்ல என்ன வந்தது பாருங்க. லைச மின்னா முதல் சொல்ல என்னை சார்ந்தவன் இல்லை. மறுபடியும் இங்க இருந்து கொண்டு வரணும். லைச மின்னா மன் லதமல் ஹுதூத வஸக்கல் ஜுயூத வதஅபி தாவத்தில் ஜாஹிலியா. துன்பத்தில் தன்னுடைய கன்னத்தில் அறைந்து கொள்ளவன், ஹுதூத் கன்னத்தில் அடித்துக் கொள்வனும், அவனுடைய சட்டையை, வஸக்கத்தில் ஜுயூப் சட்டைகளை, பாக்கெட்டுகளை எல்லாம் கிழித்துக் கொள்வனும் யாரு? லைச மின்னா, நம்மை சேர்ந்தவன் இல்லை. நம்மை சேர்ந்தவன் இல்லைன்னா முஸ்லீம் இல்லை. அதுபோக தாவத்தில் ஜாஹிலியா, தான கூப்பிடுறது, அழைக்கிறது. பி தாவத்தில் ஜாஹிலியா, அறியாமை கால மடமையான முட்டாள்தனமான வார்த்தைகளை வாயில சொல்லுவோம். ஐயோ நான் ஏன் பிறந்தேன், எனக்கு தெரியலையே, ஐயோ எனக்கு வந்துடாதா அப்படின்னு கண்ணா பின்னான்னு உளர்றது, சரியான நிலையில இல்லைங்கிறத என்ன சேர்ந்துடலாம், நாமளும் அறிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி உள்ளவன் நம்மை சேர்ந்தவன் இல்லை. அப்ப இதை விட பெரிய பாவ செயல், இதை விட பாவனை இணை வைப்பு.